समाश्रय सद्गुरु शांतानंद महास्वामी परिपूर्ण अनुग्रहத்தினாலயும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியின் திருவருள் துணை கொண்டும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது நட்சத்திர மண்டல சண்டி ஹோமம் நமது காசி விஸ்வநாத குருஜி அவர்கள் துவங்கும் பொழுதே நட்சத்திர சண்டி ஹோமம் தான் துவங்கினதாக நேற்றைய தினம் சொன்னார். அது பரிணாம வளர்ச்சியில இப்ப 27 நாள் இந்த இடத்துல நடக்கிறது. அதுல இன்னைக்கு 7வது நாள் கார்தவீரியார்ஜுனனுடைய ஒரு மகாமந்திரத்தை சகிதமாக சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. அந்த மாகேஸ்வரங்கிற இடத்துல இன்னொரு பக்கத்துல அங்கதான் இந்த கார்தவீரியார்ஜுனனுடைய ஒரு 1000 கையோட அவருக்கு ஒரு பெரிய கோவில் இருக்குங்க. போன மாசம் கூட பார்த்துட்டு இருந்தோம். தத்தாத்திரேயர்னாலதான் இந்த ஸ்ரீவித்ய பூரா உலகத்துக்கு தெரிந்தது. தத்தாத்திரேயர் கார்தவீரியார்ஜுனனுக்கும் பரசுராமருக்கும் உபதேசித்ததாக தான் திரிபுரா ரகசியமெல்லாம் சொல்லுகிறது. அப்படி இந்த உயர்வான கார்தவீரியார்ஜுன மந்திரம் அந்த காலத்துல நமக்கு உடம்பு முடியலன்னா இந்திராட்சி சிவகவச்ச பாராயணம் பண்ணி விபூதி இட்டுக் கொள்வார்கள். உடனே உடம்பு சரியா போயிடும். அதே மாதிரி ஒரு பொருள் தொலைந்து போயிடுது அப்படின்னா கார்தவீரியார்ஜுனனை எல்லோரும் நம்ம வழக்கத்தில் இருக்குதுதான் பிரார்த்தனை செய்வாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில பிரகதாம்பாள்னு ஒரு கோவில் இருக்கு. அரக்காசம்னு இருக்கு பேரு. உடனே ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணினாக்க உடனே அந்த பொருள் கிடைச்சுடும்னு இன்னும் பல இடங்கள்ல புதுக்கோட்டையில் இருந்தவர்களுக்கெல்லாம் அதை பத்தி தெரியும். இப்ப நாம பார்த்தோமே, ஏன்னா நாம துளைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் உலகத்துல. இருந்தாலும் நம்மளுடைய மனசு இருக்கே, இந்த மனசு ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு போச்சுன்னா உடனே துக்கப்படும். இந்த துக்கமும் சுகமும் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சுகசிய அனந்தரம் துக்கம், துக்கசிய அனந்தரம் சுகம், சக்கரவர்த்தி பரிவர்த்தந்தே துக்கானிக்கு சுகானிக்க. வால் போச்சு கத்தி டும் டும் டும்னு அந்த காலத்தில் ஒரு கதை சொல்வாங்க. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தோம்னா ஒரு துக்கம் போச்சு நிம்மதியா உட்கார்றதுக்குள்ள அடுத்த சக்கர ஓட்ட மாதிரி தான் இருக்கு. இப்ப அதுவும் எல்லோருக்குமே பலவிதமான துக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கத்துல அடைச்சோம்னா அடுத்த பக்கத்துல போட்டுரும். அப்ப அதனால இதுக்கு என்னன்னா மனசு நமக்கு ஒரு சுத்தமானங்கிறதுக்கு தான் இத்தனை தேவதைகளுடைய மந்திரங்களை ரிஷிகள் நமக்காக கொடுத்துள்ளார்கள். இப்ப நம்ம ஒரு பொருள் தொடங்கி போச்சோம்னாக்க துக்கம் ஏற்படுறது. அப்ப நாம அந்த துக்கத்திலேயே அடிபடாம இருப்பதற்காக மனசு சுத்தமாகணும், கண்டிப்பா அந்த பொருள் கிடைச்சிடும் இந்த மந்திரத்தினாலங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த கார்தவீரியார்ஜுனோ நாம ராஜா பாபு சஹஸ்ரவான் 1000 கையுடைய கார்தவீரியார்ஜுனனை நான் நினைத்த மாத்திரத்தில் அவரை தஸ்ய ஸ்மரண மாத்திரேன என்னை விட்டு போனதும் என்னால் துளைக்கப்பட்டதும் எனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையிலேயே நாம மனசு செலுத்தி கொண்டு வந்தோமே ஆனால் துக்கமானது நம்மளை விட்டு போயிடுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல தான் மகரிஷிகள் இந்த மகா மந்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் நாம ஒரு நாளைக்கு யாருக்காவது கொடுத்துட்டோ எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். இந்த சரீரத்துக்கு 6 வித மாறுதல் தான். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. அது யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல பூலோகத்துல பிறப்புன்னு ஒண்ணு ஆச்சு அப்படின்னா இந்த 6 அதுக்குள்ள அடக்கம். ஒரு இடத்துல இருக்கு. அஸ்தி ஜாயத்தே பிறக்கிறது, வர்த்ததே வளர்றது, விபரிணமத்தே பரிணாம வளர்ச்சியில அழைத்தங்கள் எல்லாம் வருது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் அபக்ஷீயத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கிறது, கடைசியில மறைகிறது. இது 6 தான் எல்லாமே அடக்கம் பண்றது. இருந்தாலும் அந்த ஆறுக்குள்ள இருக்கும்
பொழுதும் நமக்கு துக்கம் நிறைய ஏற்படும். அந்த துக்கத்தை போக்குறதுக்காக ரிண அனுபந்த ரூபேன பசு பத்னி சுத ஆலயாக ரிணக்ஷயே க்ஷயமியாக்கி காதத்திர பரிதேவனான்னு ஒரு ரிஷி சொல்லிட்டார். எல்லாமே உனக்கு உலகத்துல கடன் தான்ப்பா, சந்தேகமே இல்லை. ரிண அனுபந்த ரூபேன எத்தனையோ ஜென்மத்தில் நீ எடுக்கக்கூடிய ஒரு புண்ணிய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சரீரம் உனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கடன்கள் இருக்கிற மட்டும் உன் கூட உன் மனைவி இருப்பான், உன் குழந்தைகள் இருப்பார்கள், உனக்கு பசுமாடு மற்றபடி வாகனங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அதெல்லாம் ஒரு நாளைக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதை பத்தி நீ கவலைப்படாம தெய்வத்தின் இடத்துல உன் மனசை நீ கொடுத்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு வா. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இருந்தாலும் வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியல, இதெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் நல்லபடியான எண்ணமாக செயல்பாட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் மகரிஷிகள் மந்திரங்களை நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரத்திலே இன்றைய தினம் கார்தவீர்யார்ஜுன மந்திர சகிதமாக ஹோமம் செய்தோம். இன்னும் 20 நாட்கள் இங்கே தொடர்ந்து ஹோமங்கள் நடக்கிறது. நம்ம எப்பயுமே ஒரு பலனை கருதி தான் நாம ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கு. எல்லோரும் அப்படிதான் செய்து பழக்கியிருக்கார்கள். இப்பயும் அப்படிதான் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் செஞ்சா இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு இதுல தான் இந்த காலகட்டம் இருக்கு. இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தீவினை எல்லாம் அகன்று நல்வினை எல்லாம் நம்மளை சூழ்வதற்காக ஆங்காங்கு தொடர்ந்து ஹோமங்கள் நடைபெற்று வரக்கூடிய சமயத்துல இந்த வேதவியாச தபோவனத்துல இங்க நடக்கிறது. அடுத்த மாசம் 5ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் புவனேஸ்வரி கோவில்ல 27 நாள் இதே மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால இது ஒரு 108 இடத்துல பண்ணணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை உலகத்துல வரா மாதிரி சன்னியாசிகள் வாங்கியிருந்தாலும் அவளுக்கு சில ஆசைகள் வருது. நல்ல காரியம் பண்ணணும், கோவில் கட்டணும், குளம் கட்டணும், 10 பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தா சாந்தானந்த சுவாமிகிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்து அவரால் அனுகிரகம் செய்யப்பட்டு சன்னியாசம் வாங்கிட்டதுனால அவர் வருஷத்துக்கு 27 நாள் ஹோமம் பண்ணார். நாங்கள் 108 இடத்துல 27 நாள் ஹோமம் பண்ணணும்னு 2006ஆம் ஆண்டு சங்கல்பம் பண்ணி இதுவரைக்கும் உங்களுக்கு அதில் எத்தனையோ மாற்றங்கள். என்னுடைய அபிப்பிராயம் 108 இடத்துல தான் ஹோமம் பண்ணணும்னு நினைச்சது 27 நாள். ஆனால் பகவானுடைய அனுகிரகம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7-8 இடத்துல 3 வருஷம் ஹோமம் தொடர்ந்து நடந்திருக்கு. நிறைய சகசர சண்டிகள் நடந்திருக்கு. புதுக்கோட்டையில பிரம்மாண்ட திருப்பணி நடந்திருக்கு. ஐயர்மலையில அங்கே துவர காடாக இருந்தது, அதை 1 ஏக்கர் இடம் வாங்கி அதை காம்பவுண்ட் போட்டு அங்கே பஞ்சாயத்து ஸ்தாபனமாக அங்கே நைருதேஜ கணேசானம் சூரியம் வாயவிமே விஜய ஈசானிய விஷ்ணு ஆக்னேய சிவம்னு 12 கையில பராஷோடசி தேவியை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. இது எல்லாமே இந்த ஒரு சண்டி ஹோமத்தை வச்சுதான் நடந்தது. என் கூட பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால உங்களுக்கு என்னன்னா இந்த ஜட்டி கோபே அப்படிங்கிற சமஸ்கிருத பதத்திலிருந்து நாம வியாக்கரணத்தை சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் சண்டிங்கிற பதம் உலகத்துக்கெல்லாம் நன்மையை கொடுக்கும். எங்க நடக்கிறதோ அந்த இடங்கள்லாம் பெரிய வானளாவிய கட்டடமாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் சாஸ்திரங்கள். அதனால நாங்கள் இதுவரைக்கும் சண்டி ஹோமம் பண்ணின இடங்கள் எல்லாமும் அப்படிதான் இருக்கு. இங்கே நிறைய இந்த மடிப்பாக்கத்தில் பண்ணியிருக்கோம், ஆதம்பாக்கத்தில் பண்ணியிருக்கோம், முகப்பேரில் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் குடிசையா இருந்ததுன்னா இன்னைக்கு கோபுரமாக தான் இருக்கு. அதனால இதெல்லாம் மகரிஷிகளுடைய வாக்கு. நாங்கள் பண்ணினதுனால வந்ததுன்னு சொல்றதை காட்டிலும் குருநாதர்களுடைய அனுகிரகம், மகரிஷிகள் கொடுத்த மந்திரம், அந்த மந்திர பலத்தோட ஒரு தன்மை அதெல்லாம் நல்லபடியா நடந்துருக்கு. அதனால இங்கேயும் இந்த அறக்கட்டளையில இருக்கக்கூடியவா என்ன மனசுல சங்கல்பம் பண்ணியிருக்கிறார்களோ அதுக்கு மேல 100 பங்கு கண்டிப்பா நடக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால இது திருவண்ணாமலை தீபம் மாதிரி இந்த வேதவியாச தபோவனம் பிரகாசிக்குங்கிறதுல
சிறிதளவும் ஐயமில்லை. அதனால தொடர்ந்து நம்ம வருஷத்துல ஒரு 10 நாளாவது இந்த மாதிரி சண்டி ஹோமம் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு நானும் வேதவியாசரை பிரார்த்தனை செய்து கொண்டு பூர்ணாகுதியை துவங்குவோமாக. ஓம் ஸ்வரூபிணி சண்டிகா பரமேஸ்வரி நமோ நமः. சகயுகம் வஸ்திரம் சமர்ப்பயாமி நமः ஸ்வாஹா. பிரம்மகீடஜனனி जय जया वर्णाश्रम विधायिनी विद्याज्ञारूपिणी पुण्या पुण्यफलप्रदे श्रीमन्त सिन्दूरीकृत पादाब्ज धूलिके सकलायम संतोष शक्ति संपुटमोक्तिके पुरुषार्थप्रदे पूर्णे भोगिनी भुवनेश्वर्यै नमः. समर्हणायां शक्तः समस्त परिबलधरितो विधीमान् हृत्पङ्गलेन भवतीं स्मरतामयाद्ये पुष्पाञ्जलिश्चरणयोः अयं भगीरन्नः चण्डिका परमेश्वरी नमः. पुष्पमालां समर्पयामि नमः स्वाहा. अपां त्वयं साधयाम्यपां तोद्मं साधयाम्यपां त्वा भस्मं साधयाम्यपां त्वा ज्योतिषि साधयाम्यपां त्वायने साधयाम्. अर्णवे सदने सीदसमुद्रे सदने सीदसलिले सदने सीदापा क्षरे सीदापायो सदिषि सीदापां त्वा सदने साधयाम्यपां त्वा सदस्थे साधयाम्यपां त्वा पुरीषे साधयाम्यपां त्वा योनौ साधयाम्यपां त्वा पाठसि साधयामि गायत्री छन्दत्रिष्टुप् छन्दो जगती छन्दो अनुष्टुप् छन्दः पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति ध्वोयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति. साङ्गानि गादिभानि नवाहनानि शशक्तिरपरिवाराणि महाकाली महालक्ष्मी महासरस्वती स्वरूपिणी चण्डिका परमेश्वरी नमो नमः. नक्षत्रेभ्यश्च दिभ्यश्च महदेज स्वाहा. इतः पूर्वं प्रणमुद्धिदेहधर्माधिकारतः जाग्रत् स्वप्नदुरुत्यवस्थामनदावाजागमनास्ताभ्यां पद्भ्याम् उदरेण शिष्णाय स्मृतं यदुक्तं यत्कृतं तत्सर्वं ब्रह्मार्पणं भवतु स्वाहा. अदिते अन्ममद्गस्थाः अनुमते अन्ममद्गस्थाः सरस्वते अन्ममद्गस्थाः देवसवितप्रादानीः इदानीम् अग्निस्थमावाहितम् सकलदेवता चैतन्यं कुम्भे संयोजयामि. तीर्थस्य देवतारूपे शिवेन सुन्दरी प्रविशत्वं महाभागैः सर्वैरावरणैः स्वः. ॐ ऐं ह्रीं श्रीं परमानन्दलहरी नमः. ॐ परचैतन्यदीपिकायै नमः. स्वयं प्रकाशकिरणायै नमः. नित्यवैभवशालिन्यै नमः. विशुद्धकेवलाखण्डसत्यकालात्मरूपिण्यै नमः. निवध्यान्तरहितायै नमः. महामायाविलासिन्यै नमः. गुणत्रयपरिच्छेदे सर्वतत्त्वप्रकाशिकायै नमः. स्त्री पुंसभारसिकायै नमः. जगत्सर्गादिलम्पटायै नमः. अशेषनामरूपादिवेद शान्ति शान्ति
शांति या